IEM வந்து வாங்கியிருந்தான். பர்சனலாக வந்து நல்லா தான் இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? ஆஸ் அ மியூசிக் லவராக எனக்கு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. லைக் ஸோ இதுக்கப்புறம் நான் உங்களை கூப்பிட போகிறது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் காலேஜில் என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு IEM வந்து வாங்கியிருந்தான். இன்இயர் மானிட்டர் சொல்லுவாங்க. அதை ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கிட்டு என்கிட்ட வந்து கொடுத்தான். என்னடா யூஸ் பண்ணி பாருன்னு சொல்லிட்டு, சரி குரு நான் அன்பாக்ஸ் பண்ணிட்டு நான் வீடியோ போட்டு தரேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். சரி அன்பாக்ஸும் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட திருப்பி எதுவுமே கொடுத்துட்டேன். சரி நான் வந்து நிறைய ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன், ஆனால் IEM யூஸ் பண்ணதே இல்லை. எனக்கு பர்சனலாக வந்து நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் கண்டுபிடிக்க முடியல. சரி எனக்கு மட்டும் அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு மற்றவங்ககிட்ட கேட்கும்போது ஓரளவுக்கு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸாக சொன்னாங்க. அதோட ரிவ்யூவும் காட்டுறேன் இன்னைக்கு. ப்ளஸ் ஒரு 8 மாதம் கழிச்சு அதே IEM வந்து ஒயர் இருந்துச்சு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்துட்டு வந்தால் நான் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அதுவும் இந்த வீடியோவில் வரும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் மிஸ் பண்ண பார்க்க நம்ம பேஜ் நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஆரம்பிக்கலாம் டைட்டன்ஸ். ஸோ நான் தான் உங்கள் தினேஷ். வெல்கம் டு டி ட்ரெண்ட். ஃபஸ்ட்டு இதோட அன்பாக்சிங் பார்ப்போம். செகண்ட் என் காலேஜ் எடுத்துன்னு போயிட்டு இதோட ரிவ்யூ பார்ப்போம். என் ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட ஒரு IEM கொடுத்தான். நானும் அன்பாக்சிங் பண்ணி ரிவ்யூலாம் பண்ணிட்டேன். பட் அவங்ககிட்ட ஒரு யூஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கணும்ல, ஸோ அதுக்காக தான் வந்திருக்கோம். சரி இப்போ நீ யூஸ் பண்ணி பார்த்தா வந்து தான் அந்த ப்ராடக்ட் என்கிட்ட கொடுத்தா நான் ரிவ்யூ பண்ணிட்டேன். ஸோ உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் கேட்கணும்ல, எப்படி இருந்துச்சு? ஆஸ் அ மியூசிக் லவராக எனக்கு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. லைக் பேஸும் நம்மளோட மியூசிக்கோட சாங் கிளியர், வாய்ஸ் கிளியர், வோக்கல்லாம் நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல யூசர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஆனால் எனக்குன்னா பேஸ் ஒன்றும் ஃபீல் ஆன மாதிரி தெரியல. லைக் மைல்டாக அந்த மாதிரி இருந்துச்சு. நான் நோட்ஸ் நல்லா கிளியராக கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? IEMோட கான்செப்டே தான். லைக் மியூசிக் வந்து கிளியராக இருக்கணும். ரொம்ப பேஸ் வேணும், ரொம்ப தம்பியாக வேணும்னா அது இதில் கிடைக்காது. அதுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் அட்வான்ஸாக போனீங்கன்னா உங்களுக்கு அந்த டியூன் பண்ணுற மாதிரி லெவலில் கிடைக்கும். அதான் இன்னும் பெட்டராக. ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு அவன் தான் ஓன் ஏதாவது வாங்கி அவன் யூஸ் பண்ணியாச்சு. செகண்ட் வந்து இவன் அவங்களோட ஃப்ரெண்டு எனக்கு யூஸ் பண்ணியிருக்கான். எப்படி இருக்கு பார்த்துருக்கோம். நல்லா சவுண்ட் எல்லாமே டீப்பாக கேட்குது. கிரிப்புக்கு இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் காதுக்கு மேலே வச்சனால கொஞ்சம் புதுசாக இருக்கனால அவனுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி சவுண்ட்ஸ் எல்லாமே நல்லா பெட்டராக இருக்குது. நீ எந்த மாதிரி பாட்டுலாம் கேட்டுருக்காதுல? மங்காத்தத்தையும் கேட்டோம், சித்தனே அதான் கேட்டோம், நல்லா இருந்துச்சு. இந்த ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஒர்க்காக இருக்குது. நம்ம 2 பேரோட ரிவ்யூ கேட்டாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு இப்போ பாட்டு கேட்டு இப்போ தான் கேட்டு பிடிச்சிருக்கான். அவங்க எப்படின்னு கேட்போம். அப்புறம் அந்த பாட்டு கேட்கும்போது ஓகே நல்லா தான் இருக்குது. இது மாதிரி எலிஃபென்ட் பண்ணுறேன், அதோட பெட்டராக இருக்குது, நல்லா இருக்குது. பேஸ் வந்து நல்லா இருக்குது. கிறிஸ்டல் கிளியரான ஆடியோ கிடைக்கிறா இல்லை நார்மலாக தான் இல்லை எல்லாமே நல்லா தான் இருக்குது. பேஸ் பூரா இருக்குது. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எலிஃபென்ட் சொல்லி யூஸ் பண்ணி சொல்லியிருக்கீங்க. அது வந்து எந்த ரேட்டில் இருக்கும்? அது 600 இருக்கும். அது இதுவும் 600 தான் இல்லை? ஆமாம். இதுக்கு அதுக்கு வாங்குறது இது ரொம்ப ஒர்த்து. அதனால இது வாங்கணும் ஒர்த்து. ஏன்னா ஹேண்டி பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பாட்டு கேட்குறது எல்லாமே ஓகே. எல்லாமே ஓகே தான். ஒர்த்து தான் வாங்கலாம். ஒர்த்து. இப்போது நீங்கள் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அதில் பர்சனலாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒருத்தனுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சு. மோஸ்ட்டாக எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா யாருமே IEM யூஸ் பண்ணதில்லை, அது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணதுக்கப்புறம் எனக்கும் நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தேன். நல்லாவே இருந்துச்சு. ஆனால் இது கிடையாது ட்விஸ்ட்டு. அவன் 8 மாதம் கழிச்சு என்கிட்ட கொடுத்து தான் ட்விஸ்ட்டு. ஏன்னா அவன் ரொம்ப நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒயர் வந்து அறுத்து போச்சு சொன்னால், அந்த ஒயர் அறந்ததுக்கப்புறம் என்கிட்ட திருப்பி எடுத்து கொடுத்தான். இது மாதிரி எனக்கு சால்ட்ரிங் மட்டும் கொஞ்சம் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சால்ட்ரிங் எப்படி பண்ணலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் காமிக்கிறேன், போய் பாருங்கள். ஸோ இதுதான் அந்த IEM. இந்த IEM தான் வந்து என் ஃப்ரெண்டு வந்து ஒயர் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கொடுத்தான். இதுதான் இப்போ நான் சால்ட்ரிங் பண்ண போகிறேன். இந்த IEM நேம் பார்த்தீங்கன்னா QKZ Ak6 ARESன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டில். ஸோ இதோட குவாலிட்டி ஆஃப் சவுண்டு நல்லா தான் இருந்துச்சு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு. பட் இது ஒயர் இப்போது அறந்தனால இப்போ சால்ட்ரிங் பண்ணோம். எங்கே தெரியுமா அறந்துருக்கு காமிக்கிறேன். இங்கே தான் வந்து உங்களுக்கு ஒயர் ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இது வந்து நம்ம இந்த இடத்துல எடுத்து போய் சால்ட்ரிங் பண்ணோம். இதை வந்து நம்ம இந்த இடத்துல சால்ட்ரிங் பண்ணோம். ஸோ இந்த சால்ட்ரிங் எப்படி பண்ணலாம்னு சொல்லி நான் வீடியோவில் காமிக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு சால்ட்ரிங் பண்ணுறது, ரிப்பேர் பண்ணுறது, ரெடி பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம பேஜை வந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருப்பீங்களா தெரில, பட் ஷார்ட்ஸில் அட்லீஸ்ட் ஒன் டைமாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கலாம். இதுக்கப்புறம் என்ன மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா நம்ம பேஜை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். அப்போ தான் நீங்கள் மிஸ் பண்ணவே முடியாது. நம்ம பார்த்துட்டே இருக்கலாம் எப்போவுமே. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம்.
ஸோ நம்ம சால்டிங்லாம் பக்காவாக பண்ணி முடிச்சாச்சு. அது ரெடி பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தா பக்காவாக ஒர்க் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோஸ் வந்து ரிப்பேர் வீடியோஸாக இருக்கணுமா இல்லை ப்ராஜெக்ட் இருக்குமான்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள். ஸோ இதுக்கப்புறம் நான் உங்களை கூப்பிட போகிறது டைட்டன்ஸ். See you again later, Titans. Bye.